ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் Aavinan சேனல். இந்த வீடியோவில் நம்ம Arduino அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல Arduino அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் எம்பெடட் பிளாட்ஃபார்ம். அதாவது இதில் ஹார்ட்வேர்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மூலிமா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை சொல்லலாம், அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற எல்இடி டிவி, செட்டாப் பாக்ஸ், வாஷிங் மிஷின், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்பெடட் சிஸ்டத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இந்த Arduino சாஃப்ட்வேரை வச்சு அல்லது Arduino போர்டை வச்சு நம்ம வீட்டில் இருக்க எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் ஆட்டோமேட்டிக்காக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலிமா உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு லோடையும் வந்து, அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் லைக் ஃபேன், லைட், டெலிவிஷன் அல்லது உங்கள் வாட்டர் பம்ப், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருந்து ஒரு சிங்கிள் மொபைல் ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இனி வர வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சின்ன ப்ராஜெக்டை நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிறேன். மேலும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் என்ன கோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற கோடிங்கையும் கொடுத்துருவேன். இது மட்டும் இல்லாமல் நான் என்ன சர்க்யூட் டயக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்கிமேட்டிக் டயக்ராமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு நீங்களே ஓனாக வந்து உங்களோட ப்ரோக்ராம் வந்து ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ Arduinoவில் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்றா போல் 21 டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் பேசிக்காக நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா Arduino Uno R3 அப்படிங்கிற போர்டை பற்றி பார்க்க போகிறோம். பிகாஸ் Arduino வந்து ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்கூல் லெவல் ப்ராஜெக்ட் அல்லது காலேஜ் லெவல் ப்ராஜெக்ட்டுக்கு செய்கிறதுக்கு போதுமான இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ் வந்து கொண்டிருக்கும். இதை பற்றின மேலும் தகவலை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது Arduino நேனோ போர்டு. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா Arduino Unoவில் பண்ண மாதிரியே பட் மெமரி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் காம்பேக்டான ஏரியாவில் வந்து இது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா Arduino Pro Mini. இது நேனோவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சேம். இப்போ உங்களுக்கு நிறைய இன்புட் அவுட்புட் பின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக Arduinoவில் மெகா அப்படின்ற போர்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மெகாலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மினி அப்படின்ற ஒரு போர்டு இருக்குது, அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா Arduino சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். இது வந்து யார் எல்லாம் ப்ரோக்ராம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக வந்து நெட்லேயே இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு கூகுளில் Arduino ரெஃபரன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இது வர லிங்க்கில் ஃபஸ்ட் லிங்க் Arduino அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜுக்கு டைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற காலத்துக்கு போனீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்ன்ற காலத்தில் டவுன்லோட்ஸுன்றது இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற விண்டோ வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இந்த விண்டோவில் மொத்தம் நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் ஓஎஸ்க்கான Arduino சாஃப்ட்வேரை கொடுத்துருக்காங்க. அதாவது விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் ஆப்பிள் மேக் ஓஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ். அதாவது இந்த விண்டோஸ்லேயே 2 டைப் ஆஃப் ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் தான் ஒர்க் பண்ண வைக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டால்மெண்ட். அதாவது இதில் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறதே கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் சாஃப்ட்வேருக்குள்ளே போய்க்க முடியும். அதில் ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் வந்து டம்ப் பண்ணிக்க முடியும் ஐசியில். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ கொடுத்துருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டவுன்லோட் பேஜுக்கு போகும். இங்கே வந்து ஜஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிற டேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையும் அது எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து டெஸ்க்டாப்பில் நான் வந்து டெம்பரரியாக டெஸ்க்டாப்பில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் ஆகிக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. அதே சேம் டைம் எல்லா செக் பாக்ஸும் வந்து டிக் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓஎஸ் வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆனதையும் இதுக்கு எந்த ஒரு ஆக்டிவேஷன் கோடு எதுவும் இருக்காது. பிகாஸ் இட் இஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பர்மிஷன் கேட்கும். இந்த எல்லா பர்மிஷனும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்கணும். பிகாஸ் இது வந்து ஒவ்வொரு போர்டு யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க
ஐஓ போர்ட்ஸை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு அல்லது கம்யூனிகேஷன் போர்ட்டை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக கேட்கும். இதில் நோன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் எரர் தெரியாது. நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எரர் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனதையும் அதனுடைய ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து கிரியேட் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது சாஃப்ட்வேர், தட் மீன்ஸ் Arduino IDE அப்படிங்கிற இடத்துக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இது Arduino IDE வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒர்க் ஸ்பேஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு நியூ டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இது புது டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று செட்டப் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து லூப் ஃபங்க்ஷன். இந்த செட்டப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Arduino போர்டை யூஸ் பண்ணும்போது எதெல்லாம் வந்து இன்ஸ்டலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பின் வந்து இன்புட் பின்னாக யூஸ் பண்ணுறேன், இந்த பின் வந்து அவுட்புட் பின்னாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டிக்ளரேஷன்லாம் இந்த செட்டப் அப்படிங்கிற பார்ட்டில் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு லூப்புங்கிற பார்ட்டில் எது ரிப்பீட்டடாக நடக்குமோ அதை வந்து லூப்புங்கிற பார்ட்டில் வந்து கொடுக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்டிங்ஸில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் கம்பைலேஷனை வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போனீங்கன்னா போர்ட்ஸில் வந்து என்ன போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ, தட் மீன்ஸ் நான் இப்போ வந்து Arduino Uno போர்டு யூஸ் பண்ணுறேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூல்ஸில் போனீங்கன்னா ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்கன்னா AVR ISP அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் Arduinoவில் ப்ரீஃபெச்சாக நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. லேர்னர்ஸ்க்காக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஃபைலில் எக்ஸாம்பிள்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளிங்கிங் ஆஃப் LED அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஒரு LED எப்படி பிளிங்க் பண்ணுறது ப்ரோக்ராம் மூலிமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டாக வந்து எடுத்து நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எகைன் நான் சொன்ன மாதிரி செட்டப்பில் வந்து நான் பின்னை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். LED பில்ட்இன் அப்படிங்கிறது Arduino போர்டில் 13th பின்னை வந்து LED பில்ட்இனில் வந்து இன்பில்ட்டாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்புட்டாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா LED வந்து அவுட்புட் டிவைஸ். ஸோ கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்இடியை எரிய வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டிலே ஃபங்க்ஷன் கொடுத்து மறுபடியும் எல்இடி ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஹைனா ஆன் ஆகும், லோனா ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த கான்செப்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபைனலாக கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமை டன் பண்ணுறேன். முடிச்சுட்டு இங்கே மேலே இருக்க டிக் பட்டன் அமுத்துனீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும். தட் மீன்ஸ் ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறது காட்டும். ஒன்ஸ் எரர்லாம் இல்லை அப்படின்னா டன் கம்பைலிங் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போர்டை வந்து கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஏரோ மார்க் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு உள்ளே அப்லோட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து ரிசல்ட் வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி டெக்னிக்கல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய மேலான கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.